வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சேலம் கவிதாஸ். நண்பர்களே, நமக்கு பசி எடுத்துச்சுன்னா சாப்பாட்டை நம்ம வீட்டில் சாப்பிட்லாம், உறவுக்காரங்க வீட்டில் சாப்பிட்லாம், நண்பர்கள் வீட்டில் சாப்பிட்லாம், உணவகத்துக்கு போய் சாப்பிட்லாம், இப்படி எங்கே வேணாலும் சாப்பிட்லாம். நமக்கு உணவை தயார் செஞ்சு கொடுக்குறவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த உணவுப் பொருளை உற்பத்தி செஞ்சு விளை வச்சு கொடுக்குறவங்க விவசாயிகள் மட்டும்தான் நண்பர்களே. அந்த விவசாயியோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது, விவசாயம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி இந்த கவிதையில் பார்ப்போம். நண்பர்களே, நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்ட பிறகும் நம்ம கைகளை கழுவுவோம். என்னை பொறுத்தவரையிலும் அது நம்ம கைகள் இல்லை நண்பர்களே. விவசாய பொருளை விளைவிச்சு கொடுத்தாரு பற்றியா, அந்த விவசாயியோட காலை தான் நண்பர்களே நான் நினைக்கிறேன். நண்பர்களே, நாம் வயிறார திருப்திகரமாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஏப்பம் விடுவோம். என்னை பொறுத்தவரை அது வெறும் ஏப்பம் இல்லை நண்பர்களே, விவசாயிக்கு நாம் சொல்கிற நன்றியாக தான் நான் நினைக்கிறேன். நன்றி சொல்கிறதுக்கு நாமெல்லாம் மறந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக கடவுளே இயற்கையாக அதை படைச்சிட்டானோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. சரி நண்பர்களே, வாங்க கவிதையை நான் பார்ப்போம். வாங்கினான் வங்கி கடன் மகசூலை நம்பி, மழை வராததால் போனதவன் வாழ்க்கையே வெம்பி. வளங்கொழித்தால் கடனை எல்லாம் கட்டிடுவான் முறைப்படி, வறண்ட வயல் வயிறுடன் வாழ்பவனை காப்பாற்றுமா தள்ளுபடி. கசக்கியவன் கட்டிக்கொள்ள இல்லையடா கந்தை, கட்ட முடியா கோவணம் போல் கிழிந்ததவன் சிந்தை. உழவனை நினைப்பது நீ பொங்கலென்று ஒரு முறை, உழவனால் உண்ணும் உணவோ பொங்கினாலும் மும்முறை. வேலைகள் எல்லாமே வெற்றுடம்பு, விவசாயம் மட்டுமே உயிர் நரம்பு. வயல்வெளியின் நீர்ப்பாசனம், உலகம் உயிர் வாழ உயிர் சாசனம். விவசாயிகளை மதிப்போம், விவசாயத்தை வளர்ப்போம். நன்றி நண்பர்களே. இந்த கவிதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.